எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஸ்வரன். இந்த வீடியோ எதுக்குன்னா வந்துட்டு, கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை பற்றி பேசலான்ட்டு தான். இந்த நியூஸ் கேட்டதுன்னே பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு ஒரு கேவலம். ஒரு குழந்தைக்கு இது மாதிரியான ஒரு வன்கொடுமை வந்துட்டு, இது நடக்கிறது புதுசுலாம் இல்லை, நிறையா நடந்திருக்கிறதுக்கு முன்னாடி. இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டுருக்குது. இது என்னைக்கு முடிய போகுதுங்கிறது தெரியல. உடனே சோஷியல் மீடியாவில் மற்ற கட்சிக்காரங்களாம் திமுககாரங்களாம் ஓ இதில் அப்படியா நடந்துருச்சு, ஆட்சிக்கு 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இது மாதிரி நடந்துட்டு இருக்குது, கைமீறி போயிட்டுருக்குதுன்ற மாதிரிலாம் போடுறாங்க. மற்ற கட்சிக்காரங்க அதிமுககாரங்க அவங்க பக்கம் இது பயங்கரமான ஒரு இது நடந்துருச்சு, ஆட்சி என்ன நடத்துறீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. கண்டிப்பாக எதிர்கட்சினா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், அதெல்லாம் தப்புலாம் கிடையாது. இது இன்றைக்கி நடக்கிற புது விஷயம்லாம் கிடையாது. போன ஆட்சியில் இதை விட மிக கொடுமையான விஷயம்லாம் நடந்திருக்குது. இது அதுக்கு முந்தின ஆட்சியிலையும் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியிலையும் மிக கொடுமையான பாலியல் வன்கொடுமையெல்லாம் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமையெல்லாம் நிறையா நடந்திருக்குது, இல்லாமலாம் கிடையாது. இதுக்கு முடிவில்லை. இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக. அதனால் இந்த அரசு வந்தோடனே இந்த அரசை குற்றஞ்சாட்டத்தில் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரியான தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க, அது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுங்கிறத பொறுத்து தான் இந்த அரசு எந்த அளவுக்கு வீரியமாக இதில் முனைப்பு காட்டுதுங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மன்னிக்க முடியாத ஒரு ஒரு குற்றம். அது கண்டிப்பாக அது அந்த காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை எவ்வளோ சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து மக்கள்கிட்ட இவங்க காட்டணும். இந்த அரசு இந்த மாதிரியான ஒரு அவலங்களுக்கு இடம் கொடுக்காது. கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை பெண்களுக்கு எதிராக யாரெல்லாம் என்ன கொடுமை பண்ண நடந்தாலுமே அதுக்கு உண்டான தண்டனை அரசு உடனே வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கையை இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்கணும். அதான் எதிர்பார்க்குறோம். இப்போ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியல. இதெல்லாம் யாரெல்லாம் இன்வால்வாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். வந்ததுக்கப்புறம் அடுத்த இதில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எல்லாமே ஒரு ப்ரே பண்ணுவோம். தேங்க்ஸ்.